எல்லா காரியங்களிலும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே நம்முடைய உழைப்பு, நம்முடைய முயற்சி என்பது மிக அதிகமாக போடப்பட வேண்டிய ஒரு சூழலில் நாம் அந்த வியாபாரத்தை அணுக வேண்டியிருக்கிறது. அதிலே முன்னேறி வருவதற்கும் அதை வளர்த்தெடுப்பதற்கும் எல்லா வகையிலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்ச நெஞ்ச முயற்சி அல்ல, எல்லா வகையிலும் சிறப்பான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி முயற்சி செய்தால் மட்டும்தான் வியாபாரத்தில் நாம் பங்களித்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும். என்னுடைய அன்றாட தேவைக்கான அந்த பொருளாதாரத்தை அதிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது வியாபாரத்திலே. மார்க்க விஷயத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டால், மார்க்க விஷயத்தில் நம்மிலே பலர் இன்றைக்கும் பலகீனமாக இருக்கின்றோம். மார்க்க விஷயத்துல முழுக்க நாம் பூஜ்ஜியமாக இருக்கின்றோம். மார்க்க விஷயத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் முயற்சிகளே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் மார்க்க விஷயத்திலே மைனஸிலும் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்றைக்குமே நம்முடைய வாழ்வில் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது. மார்க்க விஷயத்தில் நான் கொஞ்சம் கூட முயற்சி எடுக்கவில்லை என்பது எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மூமினுடைய இலக்கு எது? இந்த உலகமா அவனுடைய இலக்கு என்று கேட்டால், இந்த உலகம் அவனுடைய இலக்கு அல்ல. அவனுடைய இலக்கு என்பது மறுமைதான். அவனுடைய இலக்கு மறுமைதான் அவனுடைய இலக்கு. அந்த மறுமைக்கு செல்வதற்காக நாம் இந்த உலகத்தில் செய்த முயற்சி என்ன? நாம் இந்த உலகத்தில் மறுமைக்கு செல்வதற்காக செய்த முயற்சி என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்வில் நாம செய்த நம்முடைய குடும்பத்திற்காக, வியாபாரத்திற்காக, நம்முடைய இன்னவிர காரியங்களுக்காக நாம் செய்த முயற்சியை விட மறுமைக்கு செய்த முயற்சி என்பது மிக மிக குறைவானது. மறுமைக்காக நாம் எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், மறுமைக்காக எந்த தயாரிப்பும் கிடையாது. மறுமைக்காக நம்மள்ட்ட என்ன வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, மறுமைக்காக எதுவுமே நம்ம இடத்தில் கிடையாது என்கின்ற அந்த நிலையை நாம் என்ன செய்யறோம்? நாம பார்க்கிறோம். மறுமைக்கான எந்த ஒரு சாதமும் நம்ம இடத்திலே கிடையாது. மறுமையில போய் நாம் நிறுத்தப்பட்டோம் என்று சொன்னால், அந்த மறுமையிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே நமக்கு அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது நாம் பதில் சொல்வதற்குண்டான எந்த இபாதத்தும் நம்ம இடத்திலே கிடையாது. பார்க்கிறோமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு இபாதத்தை நீங்க சொல்லுங்க. என் வாழ்க்கையில இந்த இபாதத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, தொழுக ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் தொழுதேன், இந்த இபாதத்தை கொண்டு மறுமையிலே நான் சொர்க்கம் சென்று விடுவேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? இபாதத்துகளை விடுங்க, இன்னும் உபரியான காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ரமலான் நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு சிரமத்திற்கு மேற்பட்டு சிரமத்திற்குள்ளாகி அந்த நோன்புகளை மேற்கொள்கின்றோம். அதுல நமக்கு நாம உறுதிப்பட சொல்ல முடியுமா? இது என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். ஏன் சொல்ல முடியல அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், நாம அந்த இபாதத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை விட எப்பொழுது அந்த இபாதத்துகளை முடித்துக் கொள்வோம் என்பதில் தான் ஆர்வத்தோடு இருந்தோம். நோன்பு ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்போ பெருநாள் தொழுகை வரும் என்று எதிர்பார்த்து இருந்தோம். எதற்காக? நோன்பை விட்டு நாம முதல்ல வெளியேறணும். தொழுகைக்கு தக்பீர் கட்டினா எப்போது சலாம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்தோம். எந்த முயற்சியும் கிடையாது. எந்த முயற்சியும் இல்லாமல் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? மறுமையில வெற்றி பெற முடியும்? முயற்சி ஒரு மூமினிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துகளில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய வாழ்நாளில் நாம் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு மூமினிடத்திலே முயற்சி என்பது கண்டிப்பாக வேண்டும். அந்த முயற்சி இல்லை, அதுல நாம பூஜ்ஜியமாக இருந்தோம் சொன்னா ஒரு காலத்துல என்ன செய்ய முடியாது? நாம வெற்றி பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபித்தோடு வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ மறுமை நாளுக்காக என்ன முயற்சி செய்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, மறுமை நாளுக்காக எல்லாம் எதையுமே முயற்சி செஞ்சு சேர்த்து வைக்கல. ஆனா நான் எனக்கு அப்படி ஒரு பெரிய இபாதத்துகள்லாம் கிடையாது. ஆனா என்கிட்ட என்ன இருக்குதுன்னா, நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், தூதரை நேசிக்கின்றேன்.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ நேசித்தவர்களோடு மறுமை நாளிலே சொர்க்கத்தில் இருப்பாய். சஹாபாக்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அப்ப உண்மையா அல்லாஹ்வுடைய தூதரே? ஆமாம், உண்மைதானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே பேசினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அப்ப மறுமைக்காக வேண்டி நாம எதையாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய இபாதத்துகள் இருக்கணும், அல்லாஹ்வை நேசிப்பது இருக்கணும், தூதரை நேசிப்பது இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா மறுமை நாளிலே நஷ்டமடைந்து விடுவோம். அல் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதி, அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் கவனித்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் அப்படி சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இந்த வசனம், அந்த செய்தி ஒண்ணுதான். மூமின்களை அல்லாஹ் அழைக்கின்றான். ஒரு செய்தி அல்லாஹ் சொல்ல போறான், முன்னால அல்லாஹ்வை பயந்துகொள் அப்படின்னு சொல்றான். அந்த செய்தியை சொன்ன பிறகும் அல்லாஹ்வை பயந்துகொள் அப்படின்னு சொல்றான். 2 தடவை இத்தகில்லாஹ் இத்தகில்லாஹ் என்று அல்லாஹ் அழுத்தந்திருத்தமாக சொல்லிவிட்டு மத்தியில அல்லாஹ் சொல்றான், வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதி, அந்த நாளுக்காக வேண்டி, அந்த மறுமை நாளுக்காக வேண்டி உங்களை நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் அப்படி சொல்றான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோ அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு திரும்பி அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு சொல்றானே, என்ன? அந்த நாளுக்காக நாம் சேகரித்து வைப்பதிலே மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். பொருளாதாரத்தை சேகரிக்கிறோம், குடும்பத்தை சேகரிக்கிறோம், நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடைகள். ஆனால் மறுமைக்காக என்ன வச்சிருக்கிறோம்? பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை. மறுமைக்கு நாம தயார் செய்வது எதுவுமே கிடையாது. அந்த நபித்தோழர் ஆர்வமாக கேட்கிறார், மறுமை நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன வச்சிருக்கிற மறுமைக்காக? நல்ல வேளை தப்பிச்சார். ஒரு பதில் வச்சிருந்தார். என்ன பதில்? பதில் இல்ல, அது உள்ளத்துல இருந்து வெளியே வந்தது. யாருக்கு உள்ளத்துல இருந்து வெளியே வரும்? ஒரு பெரிய தலைவர்கிட்ட பேசுறோம், கேட்கிறாரு, எப்ப இது நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அது நடக்கிறதுக்கு நீ செஞ்ச முயற்சி என்னப்பா அப்படின்னு கேட்பாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மறுமை நாள் நடக்கணும்னா நீ செஞ்ச முயற்சி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் டக்குன்னு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன். நம்மகிட்ட அந்த நேசமாவது இருக்குதான்னு கேட்டா அதுலயும் நம்ம விஜயமாக இருக்கின்றோம். அப்ப இந்த சமூகத்திலே வாழும் பொழுது நாம் இந்த உலகத்திற்கு சேகரிக்கிறோம், உலகத்திற்கு முயற்சி செய்கிறோம், உலகத்திற்கான எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கின்றோம். மறுமைக்காக என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. மறுமைக்காக ஒண்ணுமே இல்லை. இபாதத்துல பூஜ்ஜியம், தொழுகையில பூஜ்ஜியம். ஒரு வக்துல பள்ளியில இருந்தா இன்னொரு வக்துல பள்ளியில இருக்க முடியல. ஏன் வேலைக்கு போயிட்டாரா? கிடையாது. அதே வீட்டுல இருந்து தான் பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ருக்கு வந்தார், லுஹருக்கு வந்தார், அசருக்கு தின்னுட்டு தூங்கிட்டார், பள்ளிவாசல்ல காணோம். பார்க்கிறோமா இல்லையா? அதே ஆள், அதே இடம், அதே பள்ளிவாசல், அதே வீட்டுல இருக்கிறார். அசருக்கு வர முடியல, கொஞ்சம் தாமதமாக வந்து தொழுகின்றார். தொழுகையுடைய நிலை இப்படி இருக்குது. சில பேர் தொழுகிறார்கள். எப்படியான தொழுகை தெரியுமா? அந்த தொழுகையை அவர்கள் தொழவே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொழுகை. தக்பீர் கட்டுவார், அல்ஹம்து சூரா ஓதினாரா இல்லையா என்று தெரியாது, உடனே ருக்குவுக்கு போயிடுவார். ருக்குல இருந்து டக்குன்னு அப்படி எந்திப்பார். அது நிலையில இருந்து திரும்ப என்ன செய்வார்? சஜ்ஜாவுக்கு போவார். டக்குன்னு சஜ்ஜால இருந்து எந்திப்பார், திரும்ப சஜ்ஜா செய்வார். வேகமா செய்யக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களே, 3 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இல்ல, சுப்ஹான ரப்பியல் அலீம் அப்படின்னு ருக்குல 3 தடவை சொல்லுங்க, சுப்ஹான ரப்பியல் அலா என்று சுஜூதுல 3 தடவை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அது 3 தடவை சொன்னாலே ஓரளவுக்கு நிதானமாக தொழ முடியும் என்கின்ற சூழல்ல இவர் எப்படி அதை சொல்லிட்டார் என்பதை ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. தக்பீர் கட்டி தொழுகிறார்களா இல்லையா? அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கிறதுக்குள்ள அவர் ருக்குவுக்கு போய் சுஜூதுக்கு போய் எந்திரிச்சிருந்தார். சில பேர் ரொம்ப நேரம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹா சில பேர் 2 வசனங்கள் 3 வசனங்கள் ஓதுவார்கள், அதோட ருக்குவுக்கு செல்வார்கள். இது நார்மலான தொழுகை. நார்மலான தொழுகை என்ன? தக்பீர் கட்டி அல்லாஹும்ம பாயிக் பைன் ஓதுனமா சொன்னாங்க, அதை ஓதி முடிச்சிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா. எனக்கு எவ்வளவு ஸ்பீடா ஓத முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா நான் ஓதுவேன். உங்களுக்கு எவ்வளவு வேகமா ஓத முடியுமோ வேகமா ஓதுவீர்கள். சில பேர் ஸ்லோவா தான் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அதுல ரொம்ப வேகம் எடுக்க மாட்டார்கள். அப்ப இந்த இடத்துல அவரவர் சூழலுக்கு ஏற்ப தொழுவது என்பது வேறு. தன்னுடைய சூழலையும் விட மிக மிக குறைவாக அல்ஹம்து சூராவையே வேகமா ஓதுனா அவர் செய்யக்கூடிய ருக்குல நம்ம ஜாயின் பண்ண முடியாது.
சூரத்துல் ஃபாத்திஹாவை வேகமா ஓதுனா இப்படி வேகமா ஓதி தொழுகிறாங்கல்ல, இவர்களோட நம்ம சேர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பள்ளிவாசல்ல இப்படி செவுத்துல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வருகிறார், ஒரு நபி தோழர் வந்து தக்பீர் கட்டுறாரு, தொழுகிறாரு, சலாம் கொடுக்குறாரு, எந்திரிச்சு போறதுக்கு நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் நீ தொழல, திரும்ப தொழு அப்படிங்கிறாங்க. திரும்பியும் தக்பீர் கட்டி தொழுகிறார், தொழுகிறார் திரும்பியும். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே வேகம், அதே ஸ்பீடு. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, நீ தொழல, திரும்ப தொழு அப்படிங்கிறாங்க. மூணாவது தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கிறாங்க, நிதானமாக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையை என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்கிறார்கள், நிதானமாக தொழுது காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்களிலே கண்டிக்கிறார்கள். கோழி கொத்துற மாதிரி நீங்க தொழுவாதீங்க அப்படிங்கிறாங்க. கோழி எப்படி கொத்தும் சாப்பாட்டுக்கு, டக்கு 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 கொத்துமா இல்லையா, அந்த மாதிரி தொழாதீங்க, சஜ்ஜா செய்யாதீர்கள் என்கின்றார்கள். அப்ப சஜ்ஜா செய்தாலும் அதிலே நிதானம் வேண்டும். ஒரு இபாதத்துகளை செய்ய போகிறோம் என்றால் அதிலே தரம் வேணும். இன்னைக்கும் ரமலானுடைய மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தராவீஹ் தொழுகை நடத்தப்படும். நம்ம என்ன சொல்றோம், ஒரு 8 ரக்காயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வைத்தாங்க. அது எப்படி இருந்துச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய நீளத்தையும் அதனுடைய அழகையும் நீங்கள் கேட்க வேண்டுமே என்கின்றார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுதார்கள் என்று சொன்னால், தொழ வைத்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய நீளம் அவ்வளவு அழகாக இருக்கும். ரசூலுல்லாஹ் முடிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அழகு அவ்வளவு அழகா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார், அல்ஹம்து சூரா ஓதினாலும் சரி, துணை சூறாக்களை ஓதினாலும் சரி, அவ்வளவு ராகமாக அவ்வளவு இனிமையாக அந்த தொழுகை அமைக்கப்படும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நமக்கு நோக்கம் என்ன, 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா பிரச்சனை பண்றதல்ல. 8 ரக்காயத்தை தொழுதாலும் குவாலிட்டியா தொழணும். காய்கறி கடைக்கு போறோம், என்ன செய்வான், போனவனே எல்லா காய்கறி வீட்டுல எழுதி கொடுத்தது அல்லது வாங்கணும்னு நினைச்சது எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வருவோமா, தூரதான் கொண்டு போய் போடணும். எல்லாத்தையும் அள்ளி போட்டா தரம் பார்க்கிறோமா? ஒரு உருளைக்கிழங்கு வாங்கினா என்ன நினைக்கிறோம், அது எப்படி இருக்குது, தரமா இருக்குதா, கெட்டு போயிருச்சா? ஒரு வாழைப்பழத்தை வாங்குறோம், பார்க்கிறோமா இல்லையா, தரத்தை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தரத்தை பார்ப்பா. நாம செய்யக்கூடிய இபாதத்துகள்ல அல்லாஹ் குவாலிட்டியை பார்ப்பா. அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஜும்மாவே இருந்தாலும் சரி, ஜும்மா நீங்க வந்த நேரத்தை அல்லாஹ் கணக்கிடுவார், வந்த நேரத்தை அல்லாஹ் கணக்கிடுவார். நீ எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க அல்லாஹ் கவனிப்பான். சிந்தனை என்னெல்லாம் சிந்திக்கிறோம் அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாத்தையும் கணக்கெடுப்பான். கம்மியான தரத்தில் கையா ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் விட மாட்டான். சின்ன சின்ன நன்மை, நம்ம ஒருத்தருக்கு லேசா இடிச்சிரும் சொல்லி ஒரு கம்பியை நோட்டி வச்சிருப்போம்ல, அதை கூட அல்லாஹ் கணக்கெடுப்பான். யாராலும் போவாங்க அந்த வழியில, அந்த பாதையில கல்லை தூக்கி ஓரமா போடுறோம், அந்த வழியில ஒரு நம்மளை எதிர்க்கக்கூடியவன் கூட போவான், எதிரி கூட போவான், நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் கூட போவான். அதுக்கு கூட அல்லாஹ் நன்மை எழுதுவான். நம்ம சின்னதுதான், இதுக்கு நன்மை எழுதி வச்சிருக்கிறானே, இதெல்லாம் எப்ப பார்ப்போம், மறுமை நாளிலே பார்ப்போம். அப்போ முயற்சி எல்லாமே எப்படி இருக்கணும்னா குவாலிட்டியா இருக்கணும். இபாதத்துகளும் குவாலிட்டியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை என்ன செய்யறான், நம்மிடத்திலே விரும்புகின்றான். தரமான இபாதத்துகளை கொடுங்கள் என்கின்றான். நாம் செய்யக்கூடிய திக்ர்கள் தரமானதாக இருக்க வேண்டும். தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து திக்ர் ஓதுறாரு, எப்படி ஒரு கூட்டம் திக்ரே ஓதுறது இல்லையா? தொழுது முடிச்சு உட்கார்ந்து திக்ர் ஓதுறது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி கொடுத்த சுன்னா. இல்லாத சுன்னாக்களை என்ன செய்யறோம், தேடுறோம், கூட்டு துவாக்களை தேடுறோம், தொழுது உட்கார்ந்து துவா ஓதுறதுக்கு தேடுறோம், என்னெல்லாமா தேடுகின்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சுன்னாவை சொல்லி கொடுத்தாங்க. தொழுது முடிச்சோட என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 33 தடவை 3 திக்ர்களை பிரித்து பிரித்து ஓதுவார்கள். அந்த ஓதக்கூடிய பழக்கம் இல்லையே. ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அதை தரமாக செய்வது கிடையாது, அதுல என்ன பொறுமை கிடையாது. மறுமையில சொர்க்கத்தை அடைகிறது தானே ஒரு முஸ்லிமுடைய இலக்கு. அதுக்கு முயற்சி செய்யணுமா இல்லையா? முயற்சி எப்படி வரும், பொறுமையா இருந்தா மட்டும்தான் முயற்சி வரும். பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக அதை கடைபிடிக்க வேண்டும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு அன்சாரி தோழர்கள் சில பேர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அந்த தான தர்மங்கள்ல இருந்து கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு திரும்பி என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. திரும்பியும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க, திரும்பியும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. 3வது தடவையும் கொடுத்து விட்டு 3வது தடவை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, சுயமரியாதையா வாழணும் அப்படிங்கிறத உபதேசிக்கிறாங்க. யார்கிட்டையும் எதையும் கேட்க கூடாது அப்படின்னு உபதேசிக்கிறாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசிக்கும் பொழுது நீங்க அந்த செய்தியை பாருங்க. அதுல 3 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு மனிதர்
சுயமரியாதையை பேணிக் கொண்டால் அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு வாழச் செய்வான். சுயமரியாதை நீங்க பேணி வாழணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அல்லாஹ் கடைசி வரைக்கும் சுயமரியாதையோடு வாழச் செய்வான். வெக்கத்தெல்லாம் பார்த்தா வயிற்ற நிரப்ப முடியாதுன்னு சில கூட்டம் அலையுது. வெக்கத்தை பார்த்தா ஒரு காலத்திலையும் வயிற்ற நிரப்ப முடியாது, கையை நீட்டிரு, எங்க போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்திருப்பான். நீ கொடுக்காதவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ ஏழையாவே இருக்கிற, வயிறு நிரம்பல, பசியோடையே இருக்கிற இந்த சூழல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவனை அல்லாஹ் சுயமரியாதையோடு தான் வாழ செய்வார். நீ அந்த நீயத்து தான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறது என்ன? நீயத்து தான். இரண்டாவது அல்லாஹ் சொன்னான், யார் பொறுமையை மேற்கொள்ள முயற்சி செய்கிறானோ அவனை அல்லாஹ் பொறுமையாளனாக ஆக்குவான். எதுக்கு முயற்சி செய்யறோம்? பொறுமையை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம், பொறுமையாளனாக அல்லாஹ் ஆக்குவான். அடுத்து, யார் பிறரிடம் தேவையற்றவனாக இருக்கின்றானோ அவனை அல்லாஹ் தேவையற்றவனாக ஆக்குகின்றான். இந்த 3 உபதேசம் எப்படியான உபதேசம் பாருங்க. இதுல முக்கியமானது என்ன தெரியுமா? பொறுமையை மேற்கொள்ள முயற்சி செய்வதுதான். திக்ருகள்ல, தொழுகையில, இது எல்லாமே நம்ம ஏன் வேக வேகமா செய்யறோம் தெரியுமா? காரணம் தெரியுமா? அடிப்படை காரணம், அதுல நாம கவனம் செலுத்துறது கிடையாது, நம்ம இடத்துல பொறுமை இல்லை. அந்த பொறுமையை இழந்து நாம் அந்த இபாதத்துகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்கிற காரணத்தினால் அன்னைக்கும் செய்யறோம், வேக வேகமா செய்யறோம், அந்த இபாதத்துகள் பாத்திலாகி போய்விடுகிறது. அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாமல் அது முகத்திலே திரும்ப வீசப்படுகிறது. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? எந்த ஒரு கூலியும் கிடையாது. அப்ப அல்லாஹ்ட்ட மறுமை நாள்ல கூலியை வாங்கணும்னு சொன்னா பொறுமைக்கு முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்யணும். ஒவ்வொரு அசைவுகளுக்கும் நாம முயற்சி செய்யணும். நம்முடைய இபாதத்துகள்ல ஒவ்வொரு அசைவுகளுக்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி மறுமை நாளிலே நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை நியத்தாக இருக்க வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய இபாதத்துகளில், நாம் வாழ்வில் செய்யக்கூடிய இன்ன பிற காரியங்களில் மறுமைக்கானதாக இதை ஆக்குவதற்கு முயற்சி செய்வது என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த அடிப்படை அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசம் என்ன தெரியுமா? மறுமைக்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள், மறுமையிலே வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள், அல்லாஹுவை சந்திப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லாம் தனித்தனியான பார்த்து அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம ஆசைதானே. அல்லாஹ்வை சந்திக்கணும், தூதரை சந்திக்கணும், மறுமை நாள்ல ஹவுதுல் கௌசர்ல என்ன செய்யணும்? நீர் அருந்தணும், எல்லா நபித்தோழர்களையும் பார்க்க வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்ட அந்த நல்லடியார்களை எல்லாம் சந்திக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒண்ணா நடக்காது. எப்படி நடக்கும்? இதெல்லாம் தனித்தனியா நடக்கும். சொர்க்கத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பாளிக்கு தனி வாசல் சொர்க்கத்துல, தொழுகையாளிகளுக்கு தனி வாசல், முஜாஹிதீன்களுக்கு தனி வாசல், இப்படி வாசல்களை பிரிக்கிறார்கள். எப்படி நடக்கும்? தனித்தனியா நடக்கும். எல்லாம் யாருக்கு நடக்கும்? யார் அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் முயற்சி செய்கிறாரோ அவருக்குத்தான் நடக்கும். இபாதத்துகளை செய்யும் பொழுது இந்த இபாதத் மறுமையில என்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறது, ஆகையால் நான் இந்த இபாதத்துகளை செய்கிறேன் என்று நாம இபாதத்தை செஞ்சா மட்டும்தான் அந்த இபாதத்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலக ஆதாயத்திற்காக, மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, அல்லது நான் இபாதத் செய்யவில்லை என்றால் 4 பேர் 4 வார்த்தை பேசுவார்கள் என்பதற்காக இபாதத்துகளை செய்தோம் என்றால், நம்மை தூற்றுவார்கள் என்பதற்காக இபாதத்துகளை செய்தோம் என்று சொன்னால் மறுமை நாள்ல எந்த வெற்றியும் பெற முடியாது. இபாதத்துகள் ஒவ்வொன்றினுடைய அடிப்படை நோக்கமும் முயற்சியும் மறுமை வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமிடத்திலே அடிப்படையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு உபதேசிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஆக அதை நாம் நினைவில் வைத்து நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் என்ன செய்யணும்? மறுமைதான் இதற்கு காரணம். ஏன் இந்த இபாதத்தை செய்யறேன்? ஏன் தூக்கத்தை தொலைச்சி ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு ஓடி வரேன்? எல்லாரும் தூங்குற மாதிரி நானும் தூங்கலாம் தானே? எல்லாரும் தூங்குற மாதிரி நானும் தூங்கலாமே, அசர்ல தூங்கலாமே, லுகர்ல தூங்கலாமே, ஜும்மாவுக்கு வந்து உட்காராம வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு சௌரியமா வரலாமே. ஏன் நான் அப்படி செய்யல? ஏன் செய்யலன்னா, நான் செய்யக்கூடிய இபாதத்துக்கு எனக்கு அல்லாஹ் கூலி தருகிறேன் என்கின்றான். அதனால இதுல நான் என்ன செய்யறேன்? சிரமம் எடுத்து முயற்சி மேற்கொள்கிறேன். இந்த முயற்சி எனக்கு மறுமையிலே வெற்றி தரும் என்று யார் நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுப்பான், அவருக்கு வெற்றியை கொடுப்பான். இது மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் நாம் அப்படித்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுல கொஞ்சம் முயற்சி எடுக்கதான் செய்யணும். கவனக்குறைவாக விடப்பட்ட இபாதத்துகளை சரி செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். அதுல கொஞ்சம் வியாபாரங்கள் கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாகும், குடும்பம் தூரமாகும், இன்ன பிற விஷயங்கள் தூரமாகும். ஆனால் இபாதத்துகள் தூரமாகிவிடக் கூடாது. இபாதத்துகளுக்காக இதெல்லாம் தூரமாகலாம், இந்த உலக வாழ்க்கை எல்லாம் தூரமாகலாம். ஆனால் எது தூரமாக கூடாது?
இபாதத்துகளிலே நாம நிதானமாக செய்வதோ எந்த காலகட்டத்திலும் தூரமாகிவிடக் கூடாது. இபாதத்துகளை நிதானமாக கவனித்து அல்லாஹ் நேசிக்கின்ற வகையிலே அந்த இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி நேசிப்பான், எப்படி இபாதத் செஞ்சா நேசிப்பான் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி இபாதத் செய்தால் நேசிப்பான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அப்படி இபாதத் செய்தால் அல்லாஹ் நேசிப்பான். நம்ம இஷ்டத்துக்கு இபாதத் செஞ்சா நேசிக்க மாட்டான். அங்கதான் நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறோம். எங்க வேக வேகமா இபாதத்துகளை செய்யக்கூடிய அந்த இடத்துல நிறுத்தி நிதானமா இபாதத்துகளை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும். அது சொர்க்கத்தை பெற்று தரும். இது வெறும் தொழுகைக்கு திக்ர்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, எல்லா இபாதத்துகளுக்கும் பொருந்தும். நாம் செய்யாத இபாதத்துகளுக்கும் பொருந்தும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்யாத இபாதத்துகள் நிறைய கிடக்கு. தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்மள பெரும்பான்மையானவர்கள் அந்த இபாதத்துகளை கடைபிடிப்பதல்ல. அதே போன்று லுஹா தொழுகைகள் பலரிடத்திலே காண முடிவது கிடையாது. இபாதத் மார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு அற்புதமான ஒரு சுன்னா அது. அப்ப இப்படியான இபாதத்துகள் நிறைந்து கிடக்கிறது, நம்மளை விட்டு தூரமானது. நாம அதை விட்டு தூரமாயிட்டோம், அது நம்மளை விட்டு தூரமாகல, அதை விட்டு நாம தூரமாயிட்டோம். இப்படி எக்கச்சக்கமான இபாதத்துகளை நாம் செய்யப்படாமல் நாம இன்னும் அறிந்து கொள்ளாமலே பல இபாதத்துகள் நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, எல்லா இபாதத்துகளிலும் கவனம் செலுத்தி முயற்சி எடுத்து பொறுமையாக அந்த இபாதத்துகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த இபாதத்துகள் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சாட்சி பகரும் என்பதை அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஜ்ர் தொழுகை இருக்குதா இல்லையா, அது சாட்சி, அதுல ஓதப்படக்கூடிய குர்ஆன் சாட்சி பகரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறான். சூரத்துல் பனி இஸ்ராயீல்ல வரக்கூடிய ஒரு வசனம். ஆகையால் நம்ம இபாதத்துகள் மறுமை நாளிலே சாட்சி பேசும். மிக மிக கவனமாக அந்த இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட செய்திகளை நினைவில் வைத்து இபாதத்துகளையும் சரி, மார்க்க விஷயங்களிலே இன்ன பிற காரியங்களையும் சரி நாம் அதிகமாக முயற்சி மேற்கொண்டு மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதுதான் அவைகளுடைய அடிப்படை நோக்கம் என்பதை கவனத்தில் கொண்டு செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை